யோவானில் 19ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது மரண வலி மரண வேதனை இயேசுக்குள்ளே இருக்கும்போதும் தன் குடும்பத்தை நினச்சி பார்த்தார், தன் தாயை நினச்சி பார்த்தார். ஒவ்வொரு இரவும் அதை நம்ம போட்டு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இந்த 10 ஜெப குறிப்புகள் உங்களுக்குள்ளே இருக்கிற பொறுப்பையும் குடும்பத்துக்காக நீங்கள் கொடுக்குற அந்த தியாகமும் எதை விதைக்கிறீங்க, அந்த இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்கும்போது கர்த்தர் சகல விதமான பிரச்சனையை தாண்டி உங்களை நடத்துவாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதை மையப்படுத்தி 10 ஜெப குறிப்புகள். முதல் காரியம் என்னென்னா, எதிர்கால பாதுகாப்புக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. எதிர்காலத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ரெண்டாவது, பிள்ளைகளுக்காக நாளைய வாழ்க்கையை குறித்து அவங்களுடைய வேலை, கல்வி, ஊழியம், திருமணத்துக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. இப்போ இரவு ஆண்டவர் நிச்சயம் அந்த எதிர்காலத்தில் இந்த நாள் ஜெபம் ஒரு மகிமையின் மைல்கல்லாக உங்கள் பிள்ளைகளுக்கு வைப்பார். மூன்றாவது, சரியான மனிதர்களை இணைக்கிற ஒரு விஷயம். ஆண்டவர் பாருங்க, யோவானையும் சரி மரியாளையும் கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் இணைச்சார் சிலுவையில் இருக்கும்போது. அதுபோல் நம்ம நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் நம்ம இணைக்கப்படணும். அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, நான்காவது, பொருளாதாரத்தில் ஒரு நிலையான ஒரு தன்மைங்க. நம்ம குடும்பத்தில் நாளையுடைய தேவைகளுக்கு ஆண்டவர் வழிவாசலை கொடுக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் படுங்க. நாளைய தேவையில் தேவன் அற்புதம் செய்வார். ஐந்தாவது பாருங்கள், பெற்றோருடைய நிம்மதி. வயதான பெற்றோர்கள் பாதுகாக்கப்படணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக தினமும் ஜெபம் பண்ணிட்டு படுக்கணுங்க. அதுதான் நமக்கு பெரிய பொறுப்பு. அதுக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆறாவது, தேவ திட்டத்தை நிறைவேற்றணும் நீங்களும் நானும். தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் என்ன, ஒவ்வொரு இரவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் படுக்கணுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழாவது பாருங்கள், அதாவது பயமற்ற ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். நாளைய குறித்த எந்த ஒரு பயமும் இல்லாமல், கவலையும் இல்லாமல் தேவ சமூகத்தில் வச்சுட்டு படுத்தோன்னா கர்த்தர் அப்படியே நம்மளை நடத்துவாருங்க. எட்டாவது பாருங்கள், குடும்பத்தை தலைமுறையின் அடையாளத்தோடு தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகள் தேவ கிருபையில் வளரணும்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. தலைமுறைகள் ஆசீர்வாதம் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது தேவ ஆசீர்வாதம். நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க, கர்த்தர் அப்படியே செய்வார். ஒன்பதாவது, தேவனுடைய வழி நடத்துதல். எந்த முடிவு எடுத்தாலும் முன் பின்பு சிந்தித்து தேவனுடைய அறிவு ஞானத்தை கேட்டு நம்ம இருக்கும்போது கர்த்தர் அற்புதமான பாதையில் நம்மளை கொண்டு போவார். அதனால் தயவு செய்து நல்லா இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே உங்களை பலப்படுத்தி நடத்துவார். பத்தாவது, சிலுவையில் இருக்கும்போது தன்னுடைய தாயின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது நாளை எதிர்காலம் நம்ம வாழ்க்கையில் என்ன, சரியான ஜெபம், சரியான ஊழியம், சரியான காரியம் இதெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்படின்னு நினச்சி விசுவாசி ஜெபம் பண்ணிட்டு நம்ம படுத்தோமானால் இந்த 10 காரியத்தை அறிக்கை பண்ணுங்க, ஜெபிங்க, விசுவாசிங்க. விசுவாசத்தோடு நான் உங்களோடு பேசுகிறேன். இந்த இரவு ஆசீர்வாதமான இரவாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆமென்.